மக்களே 202வது எபிசோட் போயிடலாம். எபிசோட் பார்த்தா யாரை காட்டுறாங்கன்னா அந்த ஏர்கிராஃப்ட் தான் காமிச்சிட்டு இருக்காங்க. பார்த்தாங்க யாரு நின்றுட்டு இருக்கான்னா போரோ தான் வரான். பார்த்தா அவனும் தனி இன்வெஸ்டிகேஷன் பண்ண வந்து நின்றுட்டு இருக்கான். உள்ள வந்து ஏதாச்சும் கிடைக்குமான்னு சொல்லிட்டு அப்படி செக் பண்ணி பாத்துக்கிட்டே இருக்கான். அப்படி சுத்தி சுத்தி பார்க்காம பார்த்தாங்க உள்ள கண்ட்ரோலரா உடச்சு எரிஞ்சுக்கிட்டு இருக்கான். உடச்சு எரிஞ்சிட்டு எதையும் ஒண்ணு கண்டுபிடிக்கான். நான் நினைச்சது கிடைச்சிருச்சுடான்னு சொல்லிட்டு ஒரு பாக்கெட்ல போட்டு அது எங்கிருந்து எடுத்துட்டு போறான். அதுக்கப்புறம் பார்த்தா அர்ஜுன கட்டுறாங்க. பார்த்தா நம்ம சாஸ்கி தான் கட்டுறாங்க. பார்த்தா டெலோபோர்ட் பண்ணி ஒரு லொகேஷன் சாய் கொடுத்த லொகேஷன் நோக்கி இங்க வந்துட்டான். அவன் சாய் கொடுத்ததுல யோசிச்சு பார்க்காம இந்த கிராஸ்ட் ஏர்ஷிப்ல இருந்து நம்ம இந்த டேட்டாவை தான் கலெக்ட் பண்ணிருந்தோம். இதுல ஒரு லொகேஷன் இருக்கு, அந்த லொகேஷன் தான் நீ போகணும்னு சொல்லிட்டு இருக்கான். இடத்துக்கு போக முடியாது, டிரான்ஸ்போர்டேஷன் இங்கிட்டு சொல்லாம தான் போக முடியும், வேற எதாலும் போக முடியும்னு சொல்லியிருக்கான் சாய். ஆனா இது டிராப்பா கூட இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்றான். வேற டிராப்பா இருந்தாலும் சரி எதா இருந்தாலும் சரி நான் உள்ள போய் செக் பண்ணிட்டு வரேன், நான் போறேன்னு சொல்லிட்டு இருக்கான் சாஸ்கி. அவனோட லீடரையும் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. அவனோட பேரு ஜீகன் சொல்லிட்டு கேள்வி போட்டேன்னு சொல்லிட்டு இருக்கான் சாய். அவன் பேரு ஜீகனா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி சாஸ்கி தான் இங்க காட்டுறாங்க. பார்த்து சாஸ்கி பார்த்தா அப்படி சுத்தி சுத்தி பாத்துக்கிட்டு இருக்கான். பார்த்தா ஏகப்பட்ட இடத்த செதுக்கி வச்சிருக்காங்க. இதே மாதிரி ஷேப்ப நான் எங்கேயோ பாத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கான். சடனா அதை தொடுறான். தொட்டோன்னு அப்படி ரோஸ் கலர்ல மினுங்க ஆரம்பிச்சிருச்சு. பார்த்தா பின்னாடி கட்டுறாங்க. பார்த்தா கின்சிக்கி வந்து நின்னுகிட்டு இருக்கான். எதுக்குடா வந்தான்னு சொல்லிட்டு சாஸ்கி சடனா பக்கத்துல வந்து நின்னுகிட்டு இருக்கான். நீ எப்படிடா உயிரோட வந்தான்னு சொல்லிட்டு சாஸ்கி கேட்டுக்கிட்டு இருக்கான். இது கண்டிப்பா ட்ராப்பா தான் இருக்கும், நீ ஆல்ரெடி தான் செத்துட்ட, நீ என்னடா செஞ்சுக்கிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு சாஸ்கி கேட்டுக்கிட்டு இருக்கான். பார்த்தா பாஞ்சு வந்து அடிக்க வரான். பார்த்தா அந்த அட்டாக் உழவே இல்ல. பார்த்தா சும்மா பிரம்மா தான், வெறும் இல்யூஷன் தான் அங்க இருக்கு. என்னதுடா இதுன்னு சொல்லிட்டு சாஸ்கி முழிச்சுக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் பார்த்தா அரிசினை கட்டுறாங்க. பார்த்தா போரோட கேஷ்ல தான் காட்டுறாங்க. போரோட அசிஸ்டன்ட் அங்கதான் நின்னுகிட்டு இருக்கா. லார்ட் போரோ நீங்க வந்துட்டீங்களா, உங்களுக்காண்டி தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. நீங்க ரொம்ப நேரம் வராதனால உங்களை பார்த்து நாங்க ரொம்ப கவலைப்பட்டோம் சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காவா. உங்களை ஃபாலோ பண்ற எல்லாமே உங்கள்ட்ட பேசுறதுக்காண்டி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. உங்களுக்கு ஏகப்பட்ட கனவுல நான் கொடுத்துட்டு வரான்னு சொல்லிட்டு கிளம்புறான். பார்த்தா எல்லாருமே கையை கும்பிட்டு போரோ போரோன்னு கத்திக்கிட்டே இருக்காங்க. பார்த்தா எல்லாரும் ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டு நின்னுகிட்டு இருக்காங்க. பார்த்தா போரோ வந்தோடனே லார்ட் போரோன்னு கத்த ஆரம்பிச்சாங்க அவங்க. நான் ஒரு மாயாஜாலமான கனவை கண்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன். உங்க சோல்ஸ் அதான் உங்களோட ஆத்மா எல்லாத்தையும் சேவ் பண்ண போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இந்த ட்ரீமுக்கு வந்து எல்லையே கிடையாது, யாரும் அங்க ஏழையும் கிடையாது, யாரும் பணக்காரங்களும் கிடையாது, அந்த உலகமே ஒரு மாயாஜால உலகம், நம்மளுக்கான உலகம் சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன். உங்களோட கவலை எல்லாம் போக போகுது, நீங்க நரகத்துல இருந்து தப்பிக்க போறீங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இந்த உலகத்துல எந்த தப்புமே நடக்க கூடாது, அந்த மாதிரி நடக்க விடமாட்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் போரோ. பார்த்து அப்படி கத்த ஆரம்பிச்சிட்டான் அவன். அழிவுல இருந்து உங்களை காப்பாத்துறதுக்கு தான் ஒட்சுசிக்கு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கான் அவன். நம்ம புது ஃப்ரெண்ட்ஸ் போய் பார்க்க போறோம், அவங்க நம்மள வந்து ஜாயின் பண்ண போறாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன். சடனா பார்த்தா ஒரு 4 பசங்க வந்து நின்னுகிட்டு இருக்காங்க. பார்த்தா பசங்க பக்கத்துல போய் நிக்கிறான். பொண்ணு ஒண்ணு பயப்படுதாவா, எங்களை பார்த்து நீ ஒன்னும் பயப்படலாம் வேண்டாம், நாங்க எல்லாருமே உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் தான் சொல்லிட்டு இருக்கான் போரோ. எவ்வளவு ஃபேமிலி இழந்தாலும் பிரச்சனை இல்ல, உங்களுக்காண்டி நாங்க வந்து ஆறுதலா இருப்போம்னு சொல்லிட்டு இருக்காங்க. உங்களோட காயங்கள் வழியெல்லாம் போக்குறதுக்கு தான் நான் இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கான் போரோ. கவலை எல்லாம் போக்குறதுக்கு தான் நின்னுகிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கான் போரோ. உங்களோட வழியெல்லாம் போக்கிட்டு உங்களுக்கு சொர்க்கத்தை காட்ட போறோம்னு சொல்லிட்டு இருக்கான். பார்த்தா எல்லாருமே கத்த ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க. அந்த பொண்ணு நின்னுட்டு இருக்கா. எக்ஸ்கியூஸ் மீ சொல்லிட்டு என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு சடனா பார்த்து தும்மா ஆரம்பிச்சிட்டா. நீங்க என்ன பண்ணாலும் என்ற கொடுக்க காசெல்லாம் இல்லன்னு சொல்றாவா. ஆனா அப்படி சொன்ன உடனே போரோ நக்கலா சிரிக்கான். உன்கிட்ட யாரு காசு கேட்க போறோம், அந்த மாதிரி காசுலாம் எனக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு இருக்கான். சொர்க்கத்துக்கு கூட்டு போறதுக்கு உங்கள்ட்ட காசுலாம் வேக போக போறதுல உங்களோட ஆத்மாவை மட்டும் கொடுங்க, அது மட்டும் எனக்கு போதும்னு சொல்லிட்டு இருக்கான். அவ்வளவு போதுமா சொல்லிட்டு கேட்கறா. அவனும் ஆமான்னு சொல்றான். அழிவெல்லாம் காக்குறது உனக்கு எதுவும் தெரியுமான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காம ஆமான்னு சொல்றான். அந்த பொண்ணு அந்த அழிவுல இருந்து உங்களை காப்பாத்த போறது இன்ஃபினிட் சுக்கினோமின்னு சொல்லிட்டு கத்துறாம. இன்ஃபினிட் சுக்கினோமின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு மிரளுதா. காலகட்டத்துல கடவுள் வந்து இந்த வந்து இன்ஃபினிட் சுக்கினோமி எல்லாம் அப்ப போட்டிருந்தாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அவங்களோட பேர் காகியா ஒட்சுசிக்கின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். பெரிய கிளான்ல உள்ளவங்க, அவங்க ஒரு ஒட்சுசிக்கி கிளான்ல உள்ளவங்க சொல்லிக்கிட்டு இருக்கான். மக்கள் வந்து எல்லாருமே அவங்களோட ஆத்மாவை கொடுத்தாங்க. கொடுத்தோன்னு டைவன்டின்னு சொல்லிட்டு ஒன்னு கிரியேட் பண்ணாங்க. இந்த உலகத்தையே அவங்க ஆடினாங்க. இந்த உலகத்துக்கு ஒரு அமைதியை கொடுத்தாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. 5 நேஷன்ல உள்ள சினோபி எல்லாருமே சேர்ந்து காகியாவை கொன்னாங்க, அமைதியை அவங்கள்ட்ட இருந்து பறிச்சாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மிச்ச 2 காடையும் கொன்னாங்க. மோமோஷிக்கு கின்சிக்கின்னு சொல்லிட்டு 2 கடவுளையும் அவங்க கொன்னவங்க இந்த மாதிரி மோசமானவங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதனால அந்த சினோபி உலகத்துல இருந்து உங்களை காப்பாத்தி இன்ஃபினிட் சுக்குனோமிக்கு கொண்டு போக போறேன், ஏகப்பட்ட அழிவுல இருந்து உங்களை காப்பாத்த போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்காண்ட நன்மையான வாழ்க்கையை நான் அமைச்சு தர போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சுசுக்கு எல்லாரும் அழிஞ்சிட்டாங்கன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அப்படித்தான் இல்ல, இன்னும் ஒட்சுசிக்கு வாழ்ந்துகிட்டு தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்காங்க. பார்த்தா மக்கள்லாம் அதை கேட்டு என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சாங்க. இதெல்லாம் உண்மையான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கேட்கறா. அவனும் ஆமான்னு சொல்றான். அந்த கடவுளை என் கண்ணாலே நான் பாத்துருக்கேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம சாஸ்கி தான் திரும்பி காட்டுறாங்க. பார்த்தா திரும்பி அதுல ரோஸ் கலர்ல எரியுது. பார்த்தா திரும்பி யாரோ வந்து நின்னுகிட்டு இருக்காங்க. பார்த்தா இந்த வாட்டி மோமோஷிக்கு ஒட்சுசிக்கு நின்னுகிட்டு இருக்கான். திரும்பி பக்கத்துல போறான். இதுவும் அது இல்யூஷன் மாதிரி தான் இருக்குன்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. பார்த்தா மோமோஷிக்கு பாஞ்சு வந்து அடிக்கலான்னு வரான். பார்த்தா அது இல்யூஷன் தான். நம்ம அந்த பிளாட்ஃபார்ம்ல நம்மள அட்டாக் பண்ற மாதிரி வராங்க. இது எதுக்கு பண்ணி வச்சிருக்கானுங்க ஒண்ணுமே புரியலன்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க. இதுல ஒவ்வொரு டிசைனும் ஒவ்வொரு ஷேப்ல இருக்கு. அப்ப இதுல என்ன சொல்ல வருதுன்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கா சாஸ்கி. திரும்பி போய் தொடுறான். பார்த்தா திரும்பி தொட்டன யாரு வந்திருக்கானா காகியா ஒட்சுசிக்கு வந்து நின்னுகிட்டு இருக்கா. என்ன மாதிரி இடம்டா இது, இந்த மாதிரி இடத்துக்கு நான் இது வரைக்கும் வந்ததே இல்ல, இந்த இடத்தை பத்தி எனக்கு ஒரு ஐடியாவுமே இல்லன்னு சொல்லிட்டு சாஸ்கி பாத்துக்கிட்டு இருக்கான். எல்லா ஒட்சுசிக்கு நம்ம உலகத்துக்கு வந்திருக்காங்க, அவங்க தான் இங்க இருக்காங்க, எதுக்கு வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு சாஸ்கி முழிக்கிறான். ஆல்ரெடி 3 இடத்துல வந்து நின்னுட்டான். பார்த்தா இன்னொன்னு இருக்கு, இது ஏன்டா உடஞ்சு கிடக்குன்னு சொல்லிட்டு அவன் பாத்துக்கிட்டு இருக்கான். அவன் அங்க பாத்துட்டு காகியா ஒட்சுசிக்கு ஷேப்புக்கு மேல இன்னொரு ஷேப் இருக்கு, இது என்னடா ஷேப் வித்தியாசமா இருக்குன்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கான். கண்டிப்பா காகியாக்கு ஒரு பேர் இருக்கும், அது
அது யாருன்னு சொல்லிட்டு பாக்க போற சொல்லிட்டு வேகமாய் தொட போறான் சாஸ்கி. பார்த்தா தொட்டோன்னு பார்த்தா இன்னொரு ஒரு சுசிக்கில இருந்து ஆள் வந்து நிக்குது. இது யாருடான்னு சொல்லிட்டு சாஸ்கி மிரண்டு பாத்துக்கிட்டு இருக்கான். திரும்பியும் போரோ தான் கட்டுறாங்க. பார்த்தா அசிஸ்டன்ட கூப்பிட்டுக்கிட்டு இருக்கான் போரோ. பார்த்தா அவ பேரு இனோரி. போரோ என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காவா. உடனே அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான், பசங்களா உங்களுக்கு என்ன கேள்வி எல்லாம் கேட்கணுமோ அது எல்லாத்தையும் நீங்க இனோரிட்ட கேளுங்க, அவ சொல்லுவான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அவன் எவ்வளவு நாளா என் கூட இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். அவன் நான் 2 இயர்ஸ் உங்க கூட இருக்க லாட் போரோன்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. பட் அவதியில வந்து அவதிப்பட்டுக்கிட்டு இருந்தா. ஆனா அவட வாழ்க்கையை திரும்பி கொண்டு வந்து இந்த இன்ஃபினிட்டி சுக்கினோமி தான் சொல்லிக்கிட்டு இருக்கான் லாட் போரோ. தேங்க்ஸ் சொல்றா இனோரி. சடனா பார்த்தா அந்த பொண்ணு ஒரு மாதிரி தும்ம ஆரம்பிச்சிட்டா. உடம்புல வலிக்க ஆரம்பிக்க அவளுக்கு. கஷ்ட காலத்துல இருந்து உன்னை காப்பாத்த போறோம்னு சொல்லிட்டு இருக்கான் போரோ. டே ஏமாத்தான் சொல்லிட்டு ஒரு சத்தம் வருது. பார்த்தா வாட்டர் ஷீல் வச்சு ஒருத்தன் அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கான். பார்த்தா இவன ஒருத்தர் சினோபி மாதிரி மாசம் வந்துட்டு இருக்கான். இனோரி உன்ன தேடி தான் வந்தேன்னு சொல்றான். அவன் பார்த்தா இனோரியோட அண்ணன் தான் அவன். இனோரி உன்னை ஏமாத்தி கூட்டு வந்திருக்கான். இவன் சொன்னது எல்லாமே பொய்யும் சொல்லிட்டு இருக்கான் அண்ணன். இனோரி இந்த வாட்டி நான் உண்மையிலே நல்ல டாக்டரை பார்த்துட்டு வந்துட்டேன். உன்னோட காயம்லாம் குணமாக ஆரம்பிச்சிரும், வலிலாம் போயிரும் சொல்லிட்டு இருக்கான். அவன் போற நக்கலை சிரிக்கான். என்னது டாக்டர் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்களா? அப்படிலாம் எவனாலையும் பண்ண முடியாது சொல்லி நக்கல் பண்ணிக்கிட்டு இருக்கான். டே நீ ஃப்ராடுடான்னு சொல்லிட்டு அண்ணன் கத்த ஆரம்பிச்சிட்டான். கத்த ஆரம்பிச்சோன்னா அந்த பசங்க எல்லாம் பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. டே இந்த பசங்க எல்லாம் பயப்பட வைக்காத சொல்லிட்டு இருக்கான். உடனே போற சொல்லிட்டு இருக்கான், கவலைப்படாத கொஞ்ச நேரத்துல இதை முடிச்சுன்னு சொல்லிட்டு இருக்கான். உடனே அண்ணன் சொல்லிட்டு இருக்கான், நீ இந்த பசங்களை இந்த பிளான்குள்ள இழுத்துட்டியான்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகிட்டு இருக்கான். கடவுளுங்க பொய்ய சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஏன்டா அந்த பசங்க எல்லாம் ஏமாத்திரம் சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கான். பிரதர் இங்க இருந்து போங்க, லாட் போற உண்மையானவர், அவரெல்லாம் இப்படி பண்ணாதே சொல்லிட்டு இருக்காவா. பார்த்தா அவன் டென்ஷன் ஆயிட்டா. பார்த்தா ஷினோபி போலுக்கு பார்த்தா ஏதோ ஒரு ஜுட்சு ரெடி பண்றான். அவன் நான் கடவுள் சொல்லிட்டு உனக்கு ப்ரூவ் பண்ணும், அவ்வளவுதானே நீ என்னனாலும் பண்ணடா சொல்லிட்டு இருக்கான். அவன் சடனா பார்த்தா வாட்டர் ஷெல் சர்ஃபேஸ் லைசன்ஸ் சொல்லிட்டு ஒரு ஜுட்சுவை போட்டு விட்டான். பார்த்தா இன்னொரு 2 துண்டா வெட்டிட்டான். பார்த்தா இன்னொரு உடம்புல இருந்து ரத்தம் தெறிக்க ஆரம்பிச்சிட்டு பசங்க எல்லாம் பயப்படுதாங்க. என்னடா நடந்துகிட்டு சொல்லிட்டு இன்னொரு நான் தான் உனக்கு புரிய வச்சிட்டோம்ல, வா நம்ம இங்க இருந்து போவோம்னு சொல்லிட்டு இருக்கான். இந்த பசங்களையும் காப்பாத்தி கூட்டு போன்னு சொல்றான். உன்னை இன்னொரு சொல்றான், அண்ணன் உனக்கு இன்னும் புரியலன்னு சொல்லிட்டு இருக்காவா. இன்னொரு கண்ணை திறந்து பாரு, நம்ம இங்க இருந்து போவோம்னு சொல்றான். அண்ணன் பார்த்தா அவனை 2 வெட்டினாலும் திரும்பி ஒன்னா இணைஞ்சிட்டான். நக்கலா சிரிக்கான். இப்படிலாம் வாய்ப்பே கிடையாது, இவன் எப்படி உயிரோட வந்தான்னு சொல்லிட்டு முழிக்கிறான். நான் தான் சொன்னோம்ல, ஆடி நான் கடவுளை பார்த்துட்டு தான்டா வந்திருக்கேன், என் பாடி அவ்வளவு சீக்கிரத்துல அழிக்கவே முடியாது சொல்லிட்டு இருக்காங்க. உடனே இந்த பசங்க எல்லாம் பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. பார்த்தா சந்தோஷப்படுறாங்க லாட் போரான்னு சொல்லிட்டு. உடனே அண்ணன் மிரளுதான், என்னடா இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு. பசங்க எல்லாம் கூட்டு போவாங்க, அண்ணனுக்கு நான் என்னன்னு புரிய வைக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கான். பிக் பிரதர் என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு இன்னொரு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்காவா. இதோட கிவ் அப் பண்ற, இது உனக்காண்டிதான் சொல்றேன்னு சொல்லிட்டு இருக்கான். டைவன்ட்ரி வரும், உனக்கு ஒரு நல்ல கனவை கொண்டு வரும்னு சொல்லிட்டு இருக்கான். பார்த்தா அவங்க அண்ணன் ஒரு மாதிரி மிரண்டு நின்னுகிட்டு இருக்கான். வார்த்தையில நான் கேட்க மாட்டேடான்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்கான். நீ தப்பு பண்ற சொல்லிட்டு இருக்கான் போரோ. நக்கலை செய்யாம பார்த்தா ஏதோ ஒண்ணு செய்யறான். பார்த்தா அண்ணன் அப்படி இறந்துடே செஞ்சுட்டான், அப்படி சாஞ்சிட்டான். இந்த சின்ன வயசுல நீ இறந்துடியாடான்னு சொல்லி பாத்துக்கிட்டு இருக்கான். நான் உன்னடா எனக்கு கிடைக்க வேண்டிய ட்ரெஷர் கிடைச்சின்னு சொல்லி நக்கலை சிரிச்சிட்டு இருக்கான். பறந்த பிளைட்ல இருந்து எடுத்ததான் அவன் பாத்துக்கிட்டு இருக்கான். கோஜி காஷின் இது கண்டி நீ என்ன எக்ஸ்பிளேஷன் கொடுக்க போறேன்னு எனக்கே தெரியலடான்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கான். பார்த்தா அவனை பார்த்தா ஏதோ ஒண்ணு எடுத்துட்டு வந்திருக்கான். பார்த்தா கோஜி காஷின் தான் கட்டுறாங்க. பார்த்தா இன்னும் அந்த டவர்ல தான் உட்காந்துக்கிட்டு இருக்கான், அசையவே மாட்டுக்கான். பார்த்தா அதுக்கப்புறம் மீட்ஸ்கையும் பர்ட்டோவையும் கட்டுறாங்க. பார்த்தா ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்கான் பர்ட்டோ. கவாக்கி எதுக்கு வீட்டுக்கு போகணும்னு சொன்னான்னு சொல்லிட்டு மீட்ஸ்கி கேட்டுக்கிட்டு இருக்கான். அதுவாடா அந்த பூஜாடியை சரி பண்ண போறான்னு நினைக்கிறேன், அதுக்காண்டி தான் அவன் போயிருப்பான்னு சொல்லிட்டு இருக்கான். அவன் கொஞ்சம் முரட்டுத்தனமானவன் தான், ஆனா அவன் கொஞ்சம் நல்லவன் சொல்லிட்டு இருக்கான். இந்த வில்லேஜுக்கு வந்ததுல இருந்து எல்லாமே நல்லதாயிட்டான்டா, அதனால கவலைப்படாத தேவைன்னு சொல்லிட்டு இருக்கான் மீட்ஸ்கி. ஒரு பக்கம் இப்போ ஒரு நல்ல ஜீகன் கூட சண்டை போட வரும், அதனால நான் நல்ல ட்ரெயின் அப் ஆகணும், நல்லா பவர்ஃபுல் ஆகணும்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கான். பர்ட்டோ எப்பவுமே கேர்ஃபுல்லாவே இருந்து சொல்லிட்டு இருக்கான் மீட்ஸ்கி. அதுக்கப்புறம் பார்த்தா திரும்பி சாஸ்கி தான் காட்டுறாங்க. யாருடா இவன், இது மாதிரி இந்த மாதிரி ஒரு சுசுக்கி நான் பார்த்ததே இல்லையே, யார் இவன் சொல்லிட்டு பாத்துக்கிட்டே இருக்கான். பார்த்தா அவன் திரும்பி இருக்கான். சடனா பார்த்தா அவன் மறைஞ்சு போய்கிட்டே இருக்கான். அவன் அங்க இருந்து போன அடுத்து சடனா ஒரு சத்தம் கேக்குது. என்னடா சத்தம் சொல்லிட்டு சாஸ்கி ஒளிஞ்சு நின்று பாத்துக்கிட்டு இருக்கான். பார்த்தா அது வேற எதுவுமே இல்ல. பார்த்தா இது ஒரு டெய்ல்டு பீஸ்ட் மாதிரி இருக்காது. பார்த்தா அது டென்டெயில். டெய்ல்டு பீஸ்ட் இது கூட இங்க இருந்துகிட்டு இருக்கு. அது ரெனிகன் கண்ண வர வச்சிருக்கன்னு சொல்லிட்டு முழிக்கிறான். யாரோ ஒருத்தங்க சீல் பண்ணி வச்சிருக்காங்க சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டான். சாஸ்கி மிரண்டு பாத்துக்கிட்டு இருக்கான், இதை எவன்டா கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கான்னு சொல்லிட்டு. பார்த்தா எவன டெலபோர்ட் யூஸ் பண்ணி ஒருத்தன் வந்துகிட்டு இருக்கான். சாஸ்கி சடனா மறைதான். பார்த்தா வேற யாருமே இல்ல, அது ஜீகன் தான் வாரான். பார்த்தா வாய் கீழே ஒரு புள்ளி இருக்கு, அதுவும் கர்மா தான். ஜீகன் பாஞ்சு போய் டென்டெயில் பக்கத்துல நின்னுகிட்டு இருக்கான். டென்டெயில் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கான். இது டென்டெயிலான்னு சொல்லிட்டு மிரளுதான். கொஞ்சம் பொறுமையோட டென்டெயில், என்னோட வெசல நான் சாப்பிடுறது வர, நீ கொஞ்சம் பொறுத்துன்னு சொல்லிட்டு இருக்கான். நான் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு சொல்லிட்டு இருக்கான். சடனா பார்த்தா அதோட சக்கரம் அப்படியே அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். என்னடா டென்டெயில் சக்கரம் அப்சர்வ் பண்றான்னு முடிச்சுக்கிட்டு இருக்கா சாஸ்கி. பார்த்து அப்படி கர்மாவோட பேட்டர்ன் ஓபன் ஆகுது. அது ஓபன் ஆனா அடுத்த செகண்ட் அப்படி கொம்பு மாதிரி முளைக்க அவனுக்கு. என்னடா சொல்லிட்டு முழிக்கிறான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தா ஒரு சுசுக்கி அவன மாதிரியே இருக்கானு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்கான் சாஸ்கி. என்ன நினைச்சனோ அதே மாதிரி தான் இங்க நடந்திருக்கு. நாட்டோட சீக்கிரம் இது தெரிவிக்கணும்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கா சாஸ்கி. ஒரு பக்கம் சடனா பார்த்தா ஏதோ ஒரு ஜுட்சு மாதிரி அப்சர்வ் பண்றான். திரும்பி ஜீகன் நார்மல் ஆகுதான். அவன் சரிடா நான் இங்க இருந்து கிளம்ப போறேன், என்னோட 2 வயசுல நான் கூட்டு வர போறேன்னு சொல்லிட்டு இருக்கான். பார்த்தா அவன் பர்ட்டோவையும் கவாக்கியும் தூக்க பிளான் பண்ணிட்டான். அப்புறம் பார்த்தா கவாக்கியை கட்டுறாங்க. வீட்டுல ஒரு மாதிரி சோகமா உட்காந்துருக்கான். அதுக்கப்புறம் பார்த்தா திரும்பி பர்ட்டோவை மீட்ஸ்கி தான் காமிச்சிட்டு இருக்காங்க. பர்ட்டோ மீட்ஸ்கி வீட்டை நோக்கி போய்கிட்டு இருக்கானுங்க. டே அந்த கர்மா மட்டும் உன்ட்ட இருந்துகிட்டே இருந்துச்சுன்னா நீ என்ன செய்வேன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். பெர்மனண்டா இருந்துச்சுன்னா என்ன செய்வேன்னு சொல்லிட்டு கேட்கறான் பர்ட்டோட்ட. இந்த மாதிரிலாம் என்கிட்ட கேட்காதான் சொல்லிட்டு இருக்கான். அவன் கர்மா பவர் இருந்தா தான் நம்ம ஜீகனே டிஃபீட் பண்ண முடியும், அதனாலதான் இதெல்லாம் கேட்டான்னு சொல்லிட்டு இருக்கான். டே நீ பயம் கொடுத்தான்னு சொல்லிட்டு வேகமா போய்கிட்டு இருக்கான். உடனே மீட்ஸ்கி பார்த்து சொல்லிட்டு இருக்கான், டே ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் சரி பெரிய விஷயமா இருந்தாலும் சரி, நம்ம என்னைக்குமே நம்ம லைஃபை வந்து உள்ள பணைய வச்சுட்டு தான் இங்க இருந்து போய்கிட்டு இருக்கோம், அதெல்லாம் நம்ம முடிஞ்ச எல்லாத்தையும் கொடுக்கணும்னு சொல்லிட்டு இருக்கான் பர்ட்டோ. டே நான் சாஸ்கியோட ஸ்டூடெண்ட்,
ஹொக்காகியோட பையன்டா, நானும் ஒரு ஷினோபிடா, நான் யாருன்னு காட்டுன்னு சொல்லிட்டு இருக்கான். பார்த்தா அதோட எபிசோட் முடியுது. அதுக்கடுத்த எபிசோட் சந்திப்போம். மறந்து ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. பெல் பட்டன் அங்க மறந்து. See you, bye.